அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே ஆமோஸ் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். முதல் வசனத்தை பார்க்கும்போது, சீயோனிலே நிர்விசாரமாக இருக்கிறவர்கள். அப்போ இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஒரு அலட்சியம், ஒரு நிர்விசாரம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நிர்விசாரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, 3ஆம் வசனத்தில் தீங்கு நாள் தூரம் என்று எண்ணுகிறார்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, கர்த்தருடைய வருகை அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, இன்னும் வரல, அதனால் இப்போதைக்கு ஆண்டவர் வரமாட்டார், இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நான் ஜெபம் பண்ணுவேன், இன்னும் ஒரு நாள் நல்ல லைஃப்பெல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் நான் ஆண்டவரை தேடுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இல்லை அன்பானவர்களே, ஆண்டவர் தீங்கு நாள் வர்றதுக்கு முன்னால் நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதிலே ஆண்டவர் எச்சரிக்கும் போது, ரொம்ப கேர்ஃபுல்லாக அதுக்கு கீழ்ப்படியும் போது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, அவங்க செய்கிற காரியம் அந்த ரொம்ப சுகபோகமான வாழ்க்கை. நீங்கள் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தந்த கட்டில்களில் படுத்துக்கொண்டு தங்கள் மஞ்சங்களின் மேல் சௌக்கியமாய் சயனித்து மந்தையில் உள்ள ஆட்டுக்குட்டிகளையும் மாட்டு தொழுவத்தில் உள்ள கன்று குட்டிகளையும் தின்று ஒரு சுகபோகமான வாழ்க்கையோடு காணப்படுறாங்க. உண்மையாக ஆண்டவரை தேடுகிற ஒரு உணர்வு இல்லாமல் அந்த தங்களுடைய ஐஸ்வர்யத்தை நம்பி, தங்களுடைய செல்வத்தை நம்பி, தங்களுடைய சுகபோகமான வாழ்க்கையிலே அப்படியே கிடக்கிறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் வெறுக்கிறார். மூன்றாவது, அவர்கள் செய்கிற காரியம் 6ஆம் வசனம், தம்புரை வாசித்து பாடி தாவீதை போல கீத வாத்தியங்களை தங்களுக்கு உண்டு பண்ணி. உண்மையிலே அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதில்லை, இருதயத்திலிருந்து ஆராதிப்பதில்லை. தாவீதை போல தங்களை ஒரு பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக்கொள்கிறாங்க, ஒரு அவுட்வேர்ட் ஷோ. இந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காரியத்தை ஆண்டவர் பகைக்கிறார், வெறுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். வெளிப்படையான ஆராதனையை தேவன் விரும்புகிறதல்ல. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதுபானத்தை, பாவமான செயல்களில் ஈடுபட்டு காணப்படுகிறார்கள். அதில் கடைசி பாகத்தை பார்க்கும்போது, ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேப்பு அப்படின்னு எடுக்கும்போது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து ஒரு கவலை இல்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏராளமான செல்வங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, கர்த்தருடைய நாள் என்னைக்குனாலும் அவருடைய வருகை இருக்கும், அதற்கு நம்மை ஆயத்தமாக வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தம் கெட்டு போகக்கூடாது. அதற்கு நாம் சரியான வாழ்க்கையில் இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் அதை விட்டுட்டு இந்த காரியங்களை செய்து கொண்டே இருப்போமானால் பார்க்கிறோம், சிறையிருப்புக்கு போகிறவர்களின் முன்னணியிலே அவர்கள் போவார்களாம். மனம் திரும்பாமற் போனால் உண்மையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆபத்தான காரியங்கள் நடக்கும். அதை உணர்ந்து அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அதை உணரும்போது கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நிர்விசாரமான வாழ்க்கை, அலட்சியமான வாழ்க்கை, தேவனை பிரியப்படுத்தாத வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவரே நாங்கள் வாழாதபடி உம்மை பிரியப்படுத்தி, உம்மை ஆண்டவரே மகிமைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்வீராக. துணிகரமான பாவங்களுக்கு ஆண்டவரே உடன்படாதபடி உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளுங்கப்பா. கர்த்தருடைய வருகைக்கென்று உடைய பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. துணிகரமாய் வாழ்ந்துடக்கூடாதுப்பா. சீக்கிரமாய் கர்த்தருடைய வருகை இருக்கிறபடினால் அதை உணரும்படியான உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. ஆசீர்வதியும், வழி நடத்தும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பெரிய ஒரு வித்தியாசத்தை பார்க்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரிக்கும் போது அந்த எச்சரிப்பின் சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படிய உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். God bless you.